தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பிடபிள்யூடி கோட்டாவுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாராமெடிக்கல் ஆன்லைன் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் எத்தனை ரவுண்டு வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கவுன்சிலிங் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் தெரியாதவங்க, ஆல்ரெடி வந்து கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சவங்க ஓரளவு ஒரு ஐடியா இருக்கும். புதுசாக இந்த வருஷம் தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது பாராமெடிக்கல் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு பாராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தவரையும் வந்து ஒரு 4 இருந்து 5 ரவுண்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது சீட்டோடைய வேக்கன்சியை பொறுத்து தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் வந்து ஃபில் ஆகாம தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு, மாப்பப் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ரவுண்டு நடந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் இயர் எத்தனை ரவுண்டு வந்து கண்டக்ட் பண்ணாங்க, எவ்வளவு சீட்ஸ் வந்து வேக்கன்சி, அதாவது அடுத்தடுத்த ரவுண்ட்ல இருந்துச்சு, எத்தனை பேர் கூப்பிட்டாங்க, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எத்தனை மாணவர்கள் மாணவிகளை கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்ப்போம். லாஸ்ட் இயர் நம்ம வந்து முதல் ரவுண்டு எந்த டேட்ல நடந்துச்சு அப்படின்றதையும் அதோடைய அனலைஸ் பத்தி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சென்னை 10 டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரியில கவர்மெண்ட் சீட்ஸுக்கு மட்டும் தான் கவுன்சிலிங் நடக்கும். அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ். லாஸ்ட் இயர் பாருங்க எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்கன்னா, நமக்கு ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 24,327 பேருக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் பாருங்க, 200ல இருந்து 160 வரையும் முதல் ரவுண்ட்லயே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. முதல் ரவுண்ட் நடக்கும்போது அதோடைய ஸ்கெல் பாத்தீங்கன்னா, முதல் ரவுண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு 300 ரூபாய் பணம் கட்டணும். ஐ திங்க் 250 ரூபா 300 ரூபாய் வந்து பணம் வரும். அந்த 250 ரூபா ஃபீஸ்ன்றது கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கான ஃபீ. அது ஆன்லைன்லயே நீங்க வந்து யூபிஐயோ இல்ல நெட் பேங்கிங் மூலமா கட்டிடுவீங்க. கட்டினதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து காலேஜஸ் செலக்ட் பண்ணணும். அந்த காலேஜஸ் வந்து செலக்ட் பண்றதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து இப்ப பாருங்க, லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 18, அதாவது 14, 15, 16, 17, 18 5 நாள் வந்து டைம் கொடுத்தாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, 2 நாள் வந்து செலக்ஷன் கமிட்டியோடைய அந்த ஆன்லைன் லிஸ்ட் அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா 19, 20ஆம் தேதி எடுத்துக்கிட்டாங்க. ரிசல்ட்டை வந்து 21ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் வந்து 2 நாள் எடுத்துக்கிறாங்க? ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் நடந்திருக்கு. எடுத்து ரிசல்ட்டை நம்ம ஈஸியா விட்டுறலாமே. அப்படி கிடையாது. நம்ம என்னதான் வந்து கவுன்சிலிங் ஆன்லைன்ல நடந்தாலும் ஆனா செலக்ஷன் கமிட்டி சைடு பேக் அண்ட் டீம் அவங்க வந்து 2 நாள் டைம் எடுத்து அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு சிஸ்டமேட்டிக்கா வந்து ஏதாவது மேஜரா ஏதாவது எரர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து தப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து எப்பவுமே ஒரு ரவுண்ட் முடிஞ்சவனே அந்த ரிசல்ட்டை 2 நாள் கழிச்சு தான் விடுவாங்க. மேனுவல் கிராஸ் செக் பண்ணுவாங்க. மெரிட் படி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சீட்ஸ் கரெக்டா அலாட் ஆயிருக்கா அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் 21ஆம் தேதி லாஸ்ட் இயர் ரிசல்ட் விட்டுருக்காங்க. 21ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கல்லூரியில என்ன கோர்ஸ், இந்த 19 கோர்சஸ்ல நீங்க என்னென்ன சாய்ஸ் ஃபில்லிங் போட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து நர்சிங், பிஃபார்ம் எல்லா கோர்சஸையும் போடுறீங்க. ஆனா எல்லா கோர்ஸுமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் அந்த 19 கோர்சஸ்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்க சீட் கிடைச்சிருச்சு, நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டரை வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணும்போது அதுல வந்து எந்த காலேஜ் என்னைக்கு வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது 22ஆம் தேதியில இருந்து லாஸ்ட் இயர் பாருங்க, கடைசி காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முதல் ரவுண்டுக்கான டேட் வந்து 28ஆம் தேதி 5 மணிக்குள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 14ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரையும் முதல் ரவுண்டு நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 15 நாள் நடந்திருக்கு. அதாவது 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 19 நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கவுன்சிலிங் முதல் ரவுண்டே நடந்திருக்கு. அந்த முதல் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு முதல் ரவுண்ட்ல. அந்த அலாட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் போய் கல்லூரியில ஜாயின் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எனக்கு சீட் வேணாம், இந்த சீட்ல நான் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாயின் பண்ணாமே இருந்திருப்பாங்க. அப்ப வந்து அடுத்த ரவுண்டு வந்து எப்ப நடந்திருக்கு, அடுத்த ரவுண்டு ஒரு 2-3 நாள்லயே வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 28ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 3 நாள் 29, 30, 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ரவுண்ட் நடத்திருக்காங்க. அது வந்து 2வது ரவுண்டு. அந்த 2வது ரவுண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் ரவுண்ட்ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணாம இருக்காங்க, செகண்ட் ரவுண்ட் அந்த கவர்மெண்ட் சீட் மட்டும், அதாவது கவர்மெண்ட் சீட் மட்டும் முதல் ரவுண்ட்ல யார் ஜாயின் பண்ணாம இருக்காங்க,
செகண்ட் ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பிளஸ் ஜாயின் பண்ணாத அந்த செல்ஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் அதோட சீட் வேகன்சி எடுப்பாங்க. செகண்ட் ரவுண்ட்ல என்ன ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ரீ அலாட்மெண்ட். முதல் ரவுண்ட்ல வந்து ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு, பட் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு, இப்ப நான் வந்து மதுரையில இருக்கேன், எனக்கு வந்து ஒரு திருச்சியிலயோ சென்னையில வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனா நான் வந்து மதுரை போட்டேன், எனக்கு கிடைக்கல. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல மதுரை சீட் வேகன்சி இருக்கு, கோயம்புத்தூர் சீட் வேகன்சி இருக்கு, சென்னை சீட் இருக்கு. பட் நான் என் ஊர்ல தான் போய் நான் படிக்கணும், நான் மதுரையில தான் என்னோட நேட்டிவ், எனக்கு மதுரையை தான் நான் எய்ம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்ல நான் போடும்போது எனக்கு நல்ல ரேங்க் இருந்துச்சுன்னா ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு நீங்க மாறிக்கலாம். ரீ அலாட்மெண்ட், அதுதான் ரீ அலாட்மெண்ட். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல 1வது ரேங்க்ல இருந்து பாருங்க 24,327 பேரை மறுபடியும் கூப்பிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சீட் வேக்கண்ட் ஆகுது, ஏன்னா ரீ அலாட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜஸ்க்கு வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுடைய மெரிட் படி. ஓகேவா? வேகன்சி சீட் வந்து மறுபடியும் வந்து மெரிட் படி தான் ஃபில் பண்ணுவாங்க. அப்ப செகண்ட் ரவுண்டுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டான்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 31ஆம் தேதியில இருந்து 2ஆம் தேதி, அதாவது 4 நாள் எடுத்திருக்காங்க. 31, 1, 2 3 நாள் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனை நாள் எடுத்திருக்காங்க, காலேஜ் செலக்ட் பண்றதுக்கு. ஏன்னா வேகன்சி கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு, ஏன்னா ஜாயின் பண்ணாதவங்க எத்தனை ஏன்னா நிறைய காலேஜஸ் இருக்குங்க, எக்கச்சக்கமான காலேஜ் இருக்கு. ஸோ அந்த காலேஜ்ல எல்லாம் வந்து ரிப்போர்ட் செலக்ஷன் கமிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சார் எங்க காலேஜ்ல இத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, இத்தனை பேர் ஜாயின் பண்ணல அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை வந்து இண்டிவிஜுவலா வந்து செலக்ஷன் கமிட்டிக்கு மெயில் பண்ணி அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அந்த சீட் எல்லாம் அவங்க வந்து செக் பண்ணி அதுல வந்து எவ்வளவு வேகன்சின்றதை கண்டுபிடிச்சு அதை திருப்பி வந்து டென்டேட்டிவா வந்து இவங்க வந்து சீட் மேட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்ல அபிஷியலா வந்து சொல்லுவாங்க இவ்வளவு சீட் இருக்கு, செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 1 to அதான் ரவுண்ட் 1ல கூப்பிட்டு எல்லாத்தையும் திருப்பி கூப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அதுல காலேஜஸ் மாறுறதுக்கு விருப்பம் இருக்கும், ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு மாறதுக்கு விருப்பம் இருக்கும். அதே மாதிரி சீட்டு கிடைக்காத நிறைய பேர் இருப்பாங்க. மறுபடியும் வந்து கவுன்சிலிங் 2வது ரவுண்ட் நடத்துவாங்க, அதுல செல்ஃப் ஃபைனான்சிங் ஆட் ஆகும். ஸோ அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் ஆட் ஆகுறப்ப ஸோ நிறைய பேருக்கு வந்து காலேஜ் மாறுன்றது மாறிக்கலாம். ஸோ பாருங்க 31ல இருந்து 2ஆம் தேதி வரையும் 2 நாள், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஏன்னா சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனல் ஆகாது, ஏன்னா சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனல் ஆகுறது ஒரு நாள் ஆகும். ஏன்னா அதான் சொல்லல, இந்த ஜாயின் பண்றவங்க அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் எடுத்து. ஸோ 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 9ஆம் தேதி, ஸோ 9ஆம் தேதி ஆனதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் பாருங்க 11/9 ரிலீஸ் ஆகுது. 11ஆம் தேதி அலாட்மெண்ட் லெட்டர் எடுக்கிறாங்க, ஜாயின் பண்றதுக்கு 18. ஸோ செகண்ட் ரவுண்ட் எத்தனை நாள் எடுத்திருக்காங்க பாருங்க, 31ஆம் தேதியில இருந்து 18. அதே மாதிரியே 19 நாள் ஆயிடுச்சு. முதல் ரவுண்டும் 15 நாள் இருந்துச்சு, செகண்ட் ரவுண்டு 19 நாள் ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா முதல் ரவுண்ட வந்து நமக்கு 15 நாள்ல 16 நாள்ல முடிச்சிட்டாங்க, 15 நாள்ல முடிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்ட் வந்து 18 நாள். அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசத்துக்கு கிட்ட போயிடுச்சு. ஸோ ஒரு 1 மந்த் கிட்ட வந்து முதல் ரவுண்டு அந்த 2 ரவுண்டு முடியும் போதே போயிருச்சு. அடுத்து திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் நமக்கு அதே 2வது ரவுண்ட் வந்து திருப்பி இன்னொரு டேட். ஸோ 2வது ரவுண்டே 2 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க, 2A சொல்லிட்டு. ஏன்னா மறுபடியும் கீழே இருக்காங்க பாருங்க அடுத்த ரேங்க்ல 24,328ல இருந்து 51,367 பேர் மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இதுல வந்து இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் இருக்கு பாருங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டும் இருக்கும், கவர்மெண்ட் சீட் சில சீட் இருக்கும், அதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து வேக்கண்ட் ஆகும். அப்ப பாருங்க இவங்களுக்கு 12/9, ஸோ அந்த 18ஆம் தேதி இந்த கேப்லயே வந்து 11ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேட்சுக்கு இன் பிட்வீன்லயே பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த சீட்ஸ் மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் இன் பிட்வீன்ல நடத்துறாங்க. ஸோ அப்ப பாருங்க, அப்ப வந்து அந்த ரவுண்ட் 2வே வந்து 2 தடவை நடத்துறாங்க, 2A சொல்லிட்டு. ஸோ 11ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 12ஆம் தேதி மறுபடியும் கவுன்சிலிங் நடக்குது. ஸோ அந்த கேப்ல ஸோ அதுல எத்தனை பேரை கால்ஃபர் பண்றாங்க, கூப்பிடாதவங்க முதல் ரவுண்ட்ல கூப்பிட்டு அந்த 1ல இருந்து 24,327 பேர் ரீஅலாட்மெண்ட் கூப்பிடுறாங்க. மறுபடியும் இருக்கக்கூடிய 24,328 பேர்ல இருந்து அந்த ரிசல்ட் வந்த செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்தே இவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கு பாருங்க 12ல இருந்து 15, அதாவது 12, 13, 14, 15 4 நாள். ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி. ஸோ 2 நாள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றதுக்கான டேட் 22. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு 22 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க, 22, 23 நாள் ஆகுது. ஸோ முதல் ரவுண்டு 15, அடுத்து 23. ஸோ கிட்டத்தட்ட பாருங்க நமக்கு வந்து ஒரு 15 + 22 37 நாள் கிட்ட ஆகுது. ஸோ 37 நாள். ஸோ 37 நாள் வந்து 2 ரவுண்ட் ஆகுது. அடுத்து பாருங்க லாஸ்ட் இயர் வந்து ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட்ல எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க அதையும் நான் சொல்லிடுறேன். ரேங்க் மார்க் 159.96 இருந்து 130 வரை கூப்பிட்டுருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான். அடுத்து வந்து
அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா பாராமெடிக்கல்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு அடுத்து ஒரு ரவுண்ட் நடத்துறாங்க. அந்த ரவுண்டு பாருங்க டியூ 2B. செல்ஃப் ஃபைனான்சிங்ல சீட் மறுபடியும் வேக்கண்ட் ஆகும். ஏன்னா பிரைவேட் காலேஜஸ் பொறுத்தவரை பணம் கட்டி போறனால அந்த சீட்டுன்றது நமக்கு ஃபில் ஆகாது. முதல் 2 ரவுண்ட்ல கவர்மெண்ட் ஃபில் ஆயிரும். அடுத்த இருக்கக்கூடிய ரவுண்ட்ல எல்லாம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் வரும். ஒரு சில கவர்மெண்ட் சீட்ஸும் வரும். அது ஃபைனலா வரும் அடுத்தடுத்த ரவுண்ட்ல. பாருங்க செகண்ட் பில மறுபடியும் வந்து 22ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 22, 26ஆம் தேதி வந்து 22, 23, 24, 25, 26. ஸோ 5 நாள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டு பாதி இது ஃபில் ஆகாம இருக்கும். அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டை ஃபில் பண்றதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 51,368ல இருந்து 65,577 பேர் 24 பேர் கூப்பிடுறாங்க. இவங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் பாருங்க 129.79ல இருந்து 75 மார்க் வரையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப யாருக்கு எந்த சீட்டை கூப்பிட்டுருக்காங்க? ஒரு கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டு தான். கவர்மெண்ட் காலேஜ் முதல் ரவுண்ட்லயே ஃபில் ஆயிரும். ஆனா மறுபடியும் வரும் வேக்கண்ட். ஏன்னா அந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்து இன்னும் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த காலேஜ் வந்து 22ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னா அடுத்து திருப்பி ஒரு ரவுண்ட் வரும் பாருங்க. அடுத்த நான் சொல்றேன் பாருங்க ஸ்கெடியூல். ஸோ இதுல வந்து பாருங்க ரிசல்ட் வந்து இவங்களுக்கு 27ஆம் தேதி வருது. அலாட்மெண்ட் லெட்டர் 27 to 29, ஜாயின் பண்றதுக்கான டேட் வந்து 30ஆம் தேதிக்குள்ள. ஸோ ஓவராலா பாருங்க அந்த 2வது ரவுண்டே வந்து 3 ஸ்லாட்டா போடுறாங்க. ஸோ அந்த 2வது ரவுண்டு வந்து 3 ஸ்லாட்டா வரும்போது கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருது. 45 நாள் வந்து முதல் 2 ரவுண்டுக்கே வந்து ஓவராலா 45 நாள் ஆகுது. ஸோ 45 நாள் வந்து முதல் 2 ரவுண்டு கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அந்த ரவுண்டு முடியுது பாருங்க, மறுபடியும் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் சீட் வேக்கண்ட் ஆகும். ஏன்னா அந்த 2வது ரவுண்ட்ல நிறைய பேர் வந்து காலேஜ் டிரான்ஸ்பர் ஆயிருப்பாங்க, அவங்களுடைய சீட் வேக்கண்ட் ஆகும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து சீட் வேக்கண்ட் ஆகுறப்ப நமக்கு மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த 1வது ரேங்க்ல இருந்து 34,278 மாப்பப்ல கூப்பிடுவாங்க, மறுபடியும் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நிறைய பேருக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு மாறக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அதனால வந்து 3rd ரவுண்டு கூப்பிடுறாங்க. ஸோ இதுல பாருங்க 28ல இருந்து 29 வரையும் 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 29 உடனே ரிசல்ட், 29ஆம் தேதி நீங்க வந்து இது பண்ணிட்டு 30ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணணும். ஸோ இது ஃபைனல் ரவுண்டு. இதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்டு அடுத்தடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஏன்னா நிறைய கோர்சஸ் வந்து வேக்கண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரியே 3rd ரவுண்ட் மாப்பப் ரவுண்டு பாருங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் வேக்கண்ட் ஆகுது. என்னென்ன கோர்ஸ்? நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி. ஸோ இதுல சீட் வேக்கண்ட் ஆகுது. இதுல வந்து 1ல இருந்து 64,445 பேர் கூப்பிட்டுருக்காங்க. கட் ஆஃப் 200ல இருந்து 100 வரையும். ஸோ இவங்களுக்கு டேட் பாருங்க 29, 30, 2 நாள். ஃபைனல் ரிசல்ட் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. 30ஆம் தேதியேக்குள்ள நீங்க ஈவினிங்குள்ள ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான். ஸோ அடுத்து வந்து கடைசியா எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க மறுபடியும். ஏன்னா சீட் வேக்கண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. கவர்மெண்ட் சீட்டும் வேக்கண்ட் ஆகுது, கவர்மெண்ட் சீட் செல்ஃப் ஃபைனான்சிங் ஒரு சில சீட் வேக்கண்ட் ஆகுது. அப்ப ஃபைனலா வந்து பாருங்க அந்த 2 ரவுண்டு தனித்தனியா கூப்பிட்டாங்களா, அவன் மொத்த பேரையும் கூப்பிடுறாங்க மறுபடியும். 1ல இருந்து 65,466 பேர் கூப்பிடுறாங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் பாருங்க 200 to 90. ஸோ டேட் வந்து 14/10, 17/10 4 நாள். ஸோ 14, 15, 16, 17, 19 ரிசல்ட். ஸோ லாஸ்ட் இயர் நடந்தது. அதுக்கப்புறம் பாருங்க 19ஆம் தேதி நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 11 நாள் டைம் கொடுக்குறாங்க ஜாயின் பண்றதுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரவுண்டு கிடையாது. இதுக்கப்புறம் அவ்வளவுதான், கவுன்சிலிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர். இதுதான் ஃபைனல். ஸோ இந்த ஃபைனல் ரவுண்டோட ஓவரால க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சீட் வேக்கன்சி பொறுத்து நமக்கு 5 ரவுண்ட் 6 ரவுண்ட் வரை நடக்கும். சீட் வேக்கண்ட் ஆச்சுன்னா ஓவரால வந்து லாஸ்ட் இயர் வந்து மாப்பப் ரவுண்டே வந்து 3 விதமா நடத்தினாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு நடக்கும். அடுத்து வந்து செகண்ட் ரவுண்டு 3 ஸ்லாட்டா நடக்கும். அதே மாதிரியே 3rd ரவுண்டு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்லாட்டா நடக்கும். ஸோ மொத்தம் 3 ரவுண்டே வந்து எப்படின்னா செப்பரேட் ஸ்லாட்டா பிரிக்கிறாங்க. அதனால கம்மியான கட் ஆஃப் உள்ளவங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கவுன்சிலிங்ல மெரிட் லிஸ்ட், இந்த ரேங்க் லிஸ்ட்ன்றது வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன். கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் எவ்வளவு நமக்கு வந்து ஏதாவது ஒரு கோர்சஸ் கவர்மெண்ட்ல எவ்வளவு ரேஞ்சஸ் வரையும் இருந்துச்சுன்னா நமக்கு சீட் கிடைக்கும் கேரண்டி அப்படின்றத உங்களுக்கு நான் ஈஸியா வந்து அப்டேட் பண்றேன். அதனால கொஞ்சம் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 170, 160 கண்டிப்பா பார்டர்ல இருக்கீங்க, கண்டிப்பா சீட்ஸ் கிடைக்கும். ஒரு ஹோப்போட இருங்க. அப்படி இல்லைனாலும் செல்ஃப் ஃபைனான்சிங்ல நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல கிடைக்கலன்னா அடுத்து டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்கு, அது கூட நீங்க எடுத்து படிக்கலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு வேல்யூ